திரு மணிகண்டன், எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வட்டாரத்தில் இருந்த உற்சாகம் இப்போ இல்லாமல் ஆயிடுச்சா? முதல் அரை மணி நேரம் அவர் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்த உடனே வரவேற்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லைன்னு நேற்றுக்கு சொல்லிட்டாங்க. நேரில் வந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சா? தமிழ்நாட்டு நேயர்களுக்கு வணக்கம். காத்திருந்து காலங்கள் போகுது அப்படிங்கிறதா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் சார். நான் சொன்னதுலயே எல்லாம் இருக்கும், புரிஞ்சுக்குங்க. முதல்ல திமுகவுடைய பேச்சாளர் பேசுறதுக்கு அவர் சில பதில் சொல்லிட்டு உங்க கேள்விக்கு வரலாம் அப்படின்னு இருக்கிறேங்க. அவர் ஒரு பழமொழி சொன்னாரு, அதனால நானும் ஒரு பழமொழியோட ஆதரிக்கிறேன். திருமாவளவன் அவர்களை பற்றி, தலைவர் திருமாவளவனை பற்றி சமீபத்துல என்ன எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுன்னா, தலையர் ஒரு பக்கம் காட்டுவது, வாழ ஒரு பக்கம் நீட்டுவது அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமீபத்துல அவருடைய நடவடிக்கை இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுனாலதான் அது நீங்க பேசும்போது பாருங்களேன். முதல் நாள் வரவேற்கிறோம்னு சொல்றோம், அப்புறம் நேத்திக்கு அழைச்சா பார்க்கலாம் அப்படின்றோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப சொல்றேங்க, நீங்க கேட்கறது நிச்சயமா அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். தமிழன் பிரசன்னா என்ன சொன்னார்னா, மது விற்பனை திமுக ஆட்சியுடைய கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 100% கூடி போயிருந்தது. அதிகமா டாஸ்மாக் சரக்கு வித்தது அதிமுக அப்படின்னாரு. ஒரு வாதத்துக்காக ஏத்துக்குவோம். இவ்வளவு அதிகமா சரக்கு வித்து சாதனை பண்ண அதிமுகவை போய் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நீங்க கூப்பிடலாமான்னு ஓங்கி சிந்தனை செல்வாங்க கொட்டுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்படியே பேசாம தோழமை சுட்டுதோட நவுந்து போயிட்டாரு. அதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் கடையில் இப்ப இவங்க குறைச்சாங்க. சேல்ஸ்ல 1% குறைஞ்சிருக்குதுன்னு சொல்ல முடியுங்களா? டெட்ரா பேக் போட்டு புதுசா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திருமணம் மற்ற பொது நிகழ்வுகள் வேணா நீங்க ஸ்பெஷல் லைசன்ஸ் எடுத்து மதுவை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கொண்டு அதுக்கு எதிர்ப்பு ஏற்பட்ட உடனே இந்த திமுக அரசாங்கம் பல்டி அடிச்சுது. அவரோட குடிகாரத்து சொல்லாதீங்க, மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு வாஞ்சியோட ஒரு புதிய பெயர்லாம் சொல்லி மகிழ்ந்த திமுகவும் நீங்க இந்த மாநாட்டில் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? மது விலக்குல டாஸ்மாக முழுமையா மூடுவது அல்லது படிப்படியா மூடுறது? மது விலக்குல அதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன? நல்ல வேலைங்க, அதிமுகவுடைய அபிஷியல் செய்தி தொடர்பாளர் ஆதரவாளர், ஆனாலும் அவர் மனதறிந்து பேசக்கூடிய ஆதரவாளர் அப்படிங்கறதுனால சில நேரத்துல அதிகாரப்பூர்வ பேச்சாளரை விட அழுத்தமா பேசுவீங்க. சொல்லுங்க சார். அதுவும் நியூஸ் 18 உள்ள நேயர்கள் சாதாரண ஆட்கள்ல இந்த பூசி மொழிகி பேசுறோம்னா ஏத்துக்க மாட்டாங்க சார். தமிழகத்தை ஆண்ட திமுகவா இருக்கட்டும், நாளைக்கு ஆள போகின்ற அதிமுகவா இருக்கட்டும், யாரு வந்தாலும் முழுமையான மது ஒழிப்புகள் சாத்தியம் இல்லை சார். இதை பேசுறாங்களா எல்லாத்தையும் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். 40,000 கோடி 50,000 கோடி வச்சு வருமானம் பார்த்துட்டு அதை மூடு அப்படிங்கிறது மூடுற மாதிரி எல்லாரும் பேசுவாங்களே ஒழிய யாராலையுமே இது சாத்தியம் இல்லை. உலகமே தோற்று போனது, இந்தியா தோற்று போனது, தமிழகத்துக்கு ஒருபோதும் சாத்தியம் இல்லை. போதுமா கார்த்திகை செல்வன்? நானு இப்ப ஒரு விஷயத்த சொல்றேன். சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியா தற்காலிகமா இப்ப கதவடைப்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 2026 தேர்தல் வரைக்கும் அந்த திருமாவளவன் சர்ச்சைகளின் நாயகனாக தாங்க இருப்பாரு. அவங்களுடைய நோக்கத்தை அவங்க சரியான நோக்கம் தான் அப்படின்னு ஆனா சிந்தனை செல்வாங்க மூலமா எனக்கு சில கேள்விகளை வைக்கிறதுக்கு நான் விரும்புறேங்க. திமுக தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் நேரில் போய் அழைச்சாரு. அதே மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் நேர்ல போய் இந்த மாநாட்டுக்கு வர சொல்லி அழைப்பாரா, அழைப்புதல் கொடுப்பாரா? என்னுடைய முதல் சந்தேகம். இரண்டாவது, அந்த மாநாட்டுல வந்தா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுல உண்மை குற்றவாளிகள் இன்னும் கண்டறியப்படல, அதற்கு திமுக அரசாங்கத்துக்கு நாங்கள் கடுமையா கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு திமுக அந்த மாநாட்டுல இது குறித்து பேசினா அதை ஏற்பாங்களா? அது ரெண்டாவது கேட்டீங்க. தமிழத்துல மது ஒழிப்புங்கிறதே தன்னுடைய ஜீவாதார கொள்கையா போராட்ட கட்சினா கட்சி மாத்திரைகளை எல்லாருமே ஏத்துக்கிறது டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் நீங்க கூப்பிட்டு விட்டுருங்க. திமுகவோட டிகே RS பாரதியை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் என்ன சொன்னாங்க? இளம் விதவைகள் தமிழ் அதிகமாகி விட்டார்கள் அப்படின்னு சொன்ன மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மூத்த தலைவர்களான ஜெகத் ரட்சகன், TR பாலு, இந்த மாதிரி தலைவர்களையும் அந்த மாநாட்டுக்கு அழைச்சிங்கன்னா கொஞ்சம் போற செய்தி நல்லா அப்புறம் உங்களுக்கு ஏன் கவலை? அதான் சார் சொல்றேன். அண்ணன் TK இளங்கோவனி இவங்களையும் விட்டுட்டு கனிமொழியா சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகமாகி விட்டார்கள். ராமதாஸுக்கு அடுத்தது அதிகமா போராட்டம் அக்கா கனிமொழி, அதனால அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்றேன். வேற ஒண்ணுமே அதுல முதக்கமால சொன்னீங்க. அதே மாதிரிங்க எனக்கு ஒரு சந்தேகம் அவசியமா பதில் சொல்ல. கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில டாஸ்மார்க்கு எதிராக மாநில அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்துக்கு எதிராக திருமாவளவன் அவர்கள் கடுமையா போராடினாங்க. கார்த்திகை செல்வன் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப மட்டும்
மத்திய அரசை எதிர்த்து மத்திய அரசு கொண்டு வரணுமா? இது நான் உனக்கு கேட்கிறேங்க. ஒரு கோரிக்கை சார், கூட்டணியில இருந்து ஒரு மாநாட்டை போடுறாரு, அதுவே நெருக்கடின்னு ஷபீர் சொல்றாரு. கூட்டணியில இருந்து கொண்டு மது ஒழிப்புக்கான மாநாடு, போதை ஒழிப்புக்கான மாநாடு, கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க. கால அட்டவணை வெளியிடுங்கன்றாங்க. பண்ண விரும்புறேன். எந்த ஒரு கட்சி மதுவுக்கு எதிராக தமிழகத்தில் போராடினாலும் மாநில அரசாங்கத்தை எதிர்த்துதான் இது வரைக்கும் போராடி இருக்குது. யாரும் ஒன்றிய அரசு குன்றிய அரசு சொல்லுவாங்களே, அந்த மத்திய அரசு எதிர்த்து போராட்டம் இல்ல. நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் தான், ஒரு மாநிலமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நடைமுறைப்படுத்தல முடியல, பக்கத்துல புதுச்சேரியிலயோ கர்நாடகாலயோ கேரளாலயோ வச்சுக்கிட்டு நீங்க இங்க தமிழ்நாட்டுல மட்டும் செய்ய முடியாதுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மதுவிலக்கு கொண்டு வந்தா அந்த சிக்கலே இல்ல அப்படிங்கறத அவங்க முன்வைக்கிறாங்க. அப்ப ரெண்டு தீர்வு, ஒண்ணு மாநில அரசாங்கத்துக்கான கோரிக்கை, தேசிய அளவு. எஸ் இல்ல என்ன குறுக்கிடாம கேட்டுக்க. புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தா இல்ல நாங்க எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி மத்திய அரசு ஒரு குன்றிய அரசு வந்து கொண்டு வந்துச்சுன்னா சில மாநிலங்கள் எங்களுக்கு மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு வேண்டாம். ஏன்னா உதாரணம், பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொல்றாரு, பீகார் எலெக்ஷன்ல ஜெயிச்சா முதல்ல நான் பூரண மதுவிலக்க தூக்குவேன் வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீ எப்படி புதிய கல்விக் கொள்கை வேண்டாம்னு சொல்றீங்களோ, புதிய வேளாண் சட்டத்தை வேண்டாங்கிறீங்களோ, ஜிஎஸ்டி வேண்டாங்களோ, அந்த மாதிரி மதுவிலக்கு எங்க மாநிலத்துக்கு வேண்டாம் அப்படின்னு இந்தியாவுக்கு சிந்தனை செல்வன் அவர்கிட்ட கேட்போம். திரு தமிழ் பிரசன்ட் வர ஒரு அடிப்படை அம்சத்தை தான் இவங்க ரெண்டு பேருமே முன்வைக்கிறாங்க. சில விஷயத்துல மத்திய அரசாங்கம் தலையிடக்கூடாது, இது மாநில உரிமை, மாநில விஷயம் அப்படின்றீங்க. அதே இன்னொரு விஷயத்துல மாநில அரசாங்கத்துக்கு பங்கு இல்லை, மத்திய அரசாங்கம் தான் இதுல தலையிடணுன்றீங்க. இது ஒரு முரணா இல்லையான்றதான் அவர் அடிப்படையில் வச்ச கேள்வி. 3 கேள்வி வச்சாரு. பாமகவை ஏன் அழைக்கவில்லை அப்படின்னா வரிசையா உங்கள்கிட்ட தான் கேட்டிருந்தாரு. இல்லை அதில் மரியாதைக்குரிய அண்ணன் இந்த விஷயத்தில் ரொம்ப ஆழமான உரையாடலாக மாற்றப்படணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். அதனால் அதுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல விரும்புகிறேன். இதில் அதிமுக அழைப்பதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப இன்னைக்கு தலைவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்டாங்க. ஆமாம், திமுக கலந்து ஒரே ஒரு கேள்வி மன்னிச்சுக்கிறேன், ஒரு குறுக்கிட்டு அனுமதியோட. அதே மாதிரி அதிமுகவும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு கட்சி. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியில வெல்லும் ஜனநாயகம், மன்னிக்கணும், வெல்லும் சனநாயகம், ஜனநாயகம் உங்களுக்கு பிடிக்காது, வெல்லும் சனநாயகம் ஒரு மாற போட்டீங்களா? அப்பயே பிஜேபியோட விட்டு அதிமுக முடிச்சுட்டு வந்துருச்ச. அப்ப வாங்கன்னு அதிமுக அப்ப விட்டுருக்கலாமே, அதுக்கு ஏன்னா கூப்பிடல? அதுக்கு பதில் சொல்லுங்க. பாஜகவோட இருந்து கரைந்து விடக்கூடாது அதிமுக அக்கறை உங்களுக்கு இருந்து இன்னைக்கு பாஜகவிலிருந்து வெளியே வந்ததுனால அதிமுக ஒரு தனித்துவமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு கட்சியா இருக்குது. அதுக்கு அதை பாசிட்டிவா பார்க்கணும். ஏன்னா அடிப்படையில் திராவிட கொள்கைகள், சமூக நீதி சார்ந்த கொள்கைகள், அதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே அடிப்படையாக இருக்கு. ஒருவேளை நடைமுறையில் ஒரு சிலர் வழுவி போனா கூட அந்த கொள்கை சார்ந்து அவர்களை கேள்வி எழுப்ப முடியும். அது அந்த அடிப்படையில் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிற இந்த புள்ளிக்குள்ளார இன்னைக்கு நடைமுறை ரீதியா ஒரு மேடை, ஒரு மாநாடு, அதுக்கான நேரம், அதுல எவ்வளவு பேர் அழைக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் 2 நாட்கள்ல உயர்நிலை குழு கூடி முடிவெடுக்கும் அப்படின்னு தலைவர் சொல்லிருக்கிறார். அதுதான் அண்ணன் கேட்ட கேள்விக்கான பதில். இதுல பாமக பாமகவுடைய ரோலை எப்பொழுதுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணல.